கன்னியாகுமரி போயிட்டு உங்க ஃபேமிலியோட தங்கி ஸ்டே பண்றதுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெசார்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. திருவள்ளூர் ஸ்டாச்சு, கிளாஸ் பிரிட்ஜ் இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போட்டிங்ல தான் போகணும். ஸோ போட்டிங்ல போறதுக்கு ரெண்டு விதமான கியூ இருக்குங்க. ஒன்னு 75 ரூபா கியூ, இன்னொன்னு வந்து 300 ரூபா கியூ. இந்த ரெண்டு கியூவுமே வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா செம்ம கிரௌடா தாங்க இருக்கும். அதுக்கு மூணாவது ஆப்ஷனா ஒன்னு இருக்குங்க. ஆன்லைன்லயே நீங்க எந்த டேட்ல போக போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு நீங்க முன்கூட்டியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா டைரக்டா கியூ இல்லாம நீங்க போட்டிங்ல ஏறி நீங்க வந்து ஜாலியா சுத்தி பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்டே பண்ணி தான் நீங்க வந்து போட்டிங்ல போய் பாக்குற மாதிரி இருக்கும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கம்மி பட்ஜெட்ல சூப்பரான ஃபேமிலி ரெசார்ட், பீச்சை வியூ பண்ற மாதிரியான வியூ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சூப்பரான ரெசார்ட், கூடவே ஸ்விம்மிங் பூலோட ஒரு லக்ஸுரியான ரெசார்ட், இப்படி 3 விதமான ரெசார்ட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில திருவள்ளூர் ஸ்டாச்சு, மணிமண்டபம் இது மட்டும் கிடையாதுங்க. சுத்தி பார்க்கறது கன்னியாகுமரி சுத்தி ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்குங்க. அதுவும் ஃபேமிலியா போற மாதிரி. அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கன்னியாகுமரி அதை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்பாட் 2 நாள் சுத்தி பார்க்குற மாதிரி தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய 1400 பட்ஜெட்ல இருக்க 2 விதமான ரெசார்ட் பத்தி பார்க்கலாம். ஒன்னு கன்னியாகுமரி சன்ரைஸ் வியூ பாயிண்ட்ல இருந்து வெறும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் மாதனி. இன்னொன்னு சன்ரைஸ் வியூ பாயிண்ட்ல இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் பரணி. இந்த 2 ரெசார்ட்டுமே ஃபேமிலியா போய் ஸ்டே பண்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசார்ட்டுங்க. அதுவும் மாதனி ரெசார்ட் பத்தி சொல்லணும்னா நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 3 ஃப்ளோர் கொண்ட பெரிய ஹோட்டலுங்க. மாடிக்கு போறதுக்கு லிஃப்ட் வசதிலாம் இருக்கு. ஸோ வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ரூமுக்கு போறதுக்கு லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரூமோட இன்டீரியர் வைஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான கிங் சைஸ் பெட்டுங்க. நீங்க கன்னியாகுமரி ஃபுல்லா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு ஈவினிங் வந்து ரிலாக்ஸா படுத்து தூங்குறதுக்கு நல்ல சாஃப்டான பெட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்நாக்ஸ் டேபிள், கபோர்டு, டிவின்னு ரூமுக்கு தேவையான எல்லா பேசிக் நீட்ஸும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ரூம் வந்து 2 விதமா இருக்கு. ஏசி ரூமும் இருக்கு, நான் ஏசி ரூமும் இருக்கு. நான் இந்த 1400 சொல்றது வந்து நான் ஏசி ரூம் தாங்க. ஏசி ரூம் ஒரு 200 300 கூட இருக்கும், அவ்வளவுதான். பாத்ரூம் வைஸ் பாத்தீங்கன்னா செம நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. நான் வந்து ஃபேமிலியா ஸ்டே பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்ரூம் நீட்டா இருக்கான்னு தான் பார்ப்பேன். அப்பதான் ஃபேமிலியோட ஸ்டே பண்றதுக்கு எதுவுமே இல்லை. பாத்ரூம் செம்ம நீட்டா இருந்துச்சு. வியூ பண்ற மாதிரி ரூம் வேணும்னு கேட்டு புக் பண்ணிக்கோங்க. 2 பேர் ஒரு ரூம்ல ஸ்டே பண்றதுக்கு 1400 பட்ஜெட்டுங்க. செம்ம ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அடுத்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்கக்கூடிய 2வது ரெசார்ட்டோட நேம் வந்து ஹோட்டல் பரணின்னு சொல்லியிருந்தேன். பரணியை பொறுத்த வரைக்கும் மோரார்லெஸ் மாதனி ரெசார்ட்ல நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் இன்டீரியர், அந்த பட்ஜெட், ஆம்பியன்ஸ், கலரு இதெல்லாம் கொஞ்சம் மாறுபடுங்க. அது இல்லாம 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அந்த ஹோட்டலு. இது வந்து கொஞ்சம் பீச்ல இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. மற்றபடி அந்த சேம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு மோரார்லெஸ் சேமா தான் இருக்கு. நீங்க ஆப்ல ரூம் புக் பண்றதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை பார்த்துட்டு உங்க பட்ஜெட்டுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் புக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல 2வது கேட்டகரியில இருக்கக்கூடிய 2500 பட்ஜெட்ல இருக்க ஒரு சூப்பரான ரெசார்ட் பத்தி பார்க்கலாம். இந்த ரெசார்ட்டோட நேம் ட்ரைசி ரெசார்ட். இந்த ரெசார்ட் பீச்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. ரெசார்ட் ரூம் பால்கனி வழியா அந்த அழகான பீச் வியூவையும் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவையும் பார்த்து ரசிக்கிற மாதிரி அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த ரெசார்ட்டை. கூடவே ரெசார்ட்டோட ரூஃப் டாப்ல ரொம்ப அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. நீங்க ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல. இன்டீரியர் வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த 2 ரெசார்ட்டோட ஒரு அப்டேட் வெர்ஷன் எப்படி இருக்குமோ அது மாதிரி தாங்க இந்த ரெசார்ட் இருக்கும். ரூமோட ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்குங்க. லக்ஸூரியான பெட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டிவி, சோஃபா, கபோர்டு, பிக் சைஸ் மிரர்னு அந்த ரூமோட இன்டீரியர் ஆம்பியன்ஸே உங்களுக்கு பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க வந்து ஃபேமிலியா போய் ஸ்டே பண்ணா செம்மையா இருக்குங்க. இங்கேயும் ஏசி ரூம், நான் ஏசி ரூம் 2மே அவைலபிளா இருக்குங்க. செம்ம நீட்டா இருக்கும். அட்டாச் பாத்ரூம் தான். செம்ம நீட்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இங்க எந்த மாதிரியான ரூம்ஸ் அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ரூம் இருக்கு, சிங்கிள் பெட்ரூமு, டபுள் பெட்ரூமு, நான் ஏசிலேயே வந்து ட்ரிபிள் பெட்ரூமு, இந்த மாதிரி பிக் சைஸ் பெட்ரூம், ஒரு கேங்கா போய் ஸ்டே பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கான பெட்ரூமு, பீச்சை வியூ பண்ற மாதிரி ரூம்னு இப்படி 4-5 டைப்ல இருக்கு. நீங்க ரூம் புக் பண்றப்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணிட்டு பீச்சை வியூ பண்ற மாதிரி வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கங்க. முக்கியமா ரூஃப் டாப்ல ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல அதுக்கு வந்து இந்த 2500 பட்ஜெட் வந்து சூட்டபிள் ஆகாதுங்க. அதுக்கு வந்து அடிஷனல் சார்ஜ் வந்து வாங்குறாங்க. நாங்க போறப்ப வந்து ஒரு 200 கிட்ட வாங்கினாங்க. அடல்ட்டுக்கு, கிட்ஸுக்கு 100 வாங்கினாங்க. நீங்க போறப்ப இது வந்து மாறுபடலாம். இந்த ட்ரைசி ரெசார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து புக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.
ஃபைனலா நாம பார்க்க போற ரெசார்ட் செம பிரீமியமான சூப்பரான ரெசார்ட்டுங்க. பொதுவா கன்னியாகுமரியில வந்து நம்ம ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன கிரைட்டீரியாலாம் நம்ம தங்கி இருக்கிற ரெசார்ட்ல வந்து இருக்கணும்னு எதிர்பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா, பீச்சுக்கு பக்கத்திலேயே இருந்தா சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை ஃபேஸ் பண்ற மாதிரி அந்த பீச் வியூல ஒரு ரூமோட பால்கனி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ரூம் இன்டீரியர் செம லக்ஸரி அண்ட் பிரீமியமா இருந்தா சூப்பரா இருக்குங்க. ஃபேமிலியா தங்குறனால சேஃப்டி ரொம்ப எதிர்பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ரூமை சுத்தி இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும். கூடவே பீச்சுக்கு பக்கத்திலேயே இருக்க இந்த ரெசார்ட்ல ஸ்விம்மிங் பூலும் இருந்தா செம ஜாக்பாட் தாங்க. இந்த மாதிரி எல்லா கிரைட்டீரியாவையும் இவங்க ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு செம்மையான ரெசார்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெசார்ட்டோட நேம் அன்னை ரெசார்ட். பட் இவ்வளோ லக்ஸரியா எல்லா ஆப்ஷனும் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த அமௌண்ட் இவங்க கண்டிப்பா சார்ஜ் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு கப்புள், அதாவது 2 பேர் தங்கறதுக்கு 24 ஹவர்ஸுக்கு 12,000 சார்ஜ் பண்றாங்க. 12,000 நமக்கு வந்து அதிகமா தெரியலாம். பட் பீச்சுக்கு பக்கத்திலேயே இவ்வளோ சூப்பரான ரெசார்ட் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தாங்க. ஸோ அமௌண்ட் அதிகமா இருக்குன்னு நினைக்க வேணாம். பட் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் அந்த கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒருத்துங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெசார்ட், பிரீமியமான ரெசார்ட் 2 விதமாகவும் கன்னியாகுமரியில் பார்த்தோம். உங்கள் ஃபேமிலியோட கன்னியாகுமரிக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.